குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு சாய் போலீஸ் அகாடமி. நேற்றுக்கு 2 பாடம் 6 குடிமையில பார்த்தோம் இல்லையா, பன்முகத்தன்மை அறிவும் அண்ட் தென் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு. அடுத்த 2 பாடம் தேசிய சின்னங்கள் அண்டு இந்திய அரசியலமைப்பு. ரொம்ப முக்கியமான பாடம் இந்த தேசிய சின்னங்கள், போத் எஸ்ஐ அண்டு பிசி 2 எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாடத்துல உங்களுக்கு பிசியில கொஸ்டின் கேட்டா எந்த லைன்லாம் கேட்க முடியுமோ அந்த லைன் எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருப்போம். ஸோ மேலோட்டமா பார்ப்போம். ஸோ எல்லாமே தேசிய சின்னங்கள். தேசிய பறவை மயில் எந்த ஆண்டு இது தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது, அண்ட் தென் இந்தியாவின் நீளமான நதி கங்கை 2525 கிலோமீட்டர். இந்தியாவில் நீளமுடைய நதி பிரம்மபுத்திரா. அண்ட் தென் ஸோ என்னென்ன ஆலமரம் எப்ப தேசிய சின்னமா தேசிய மரமா அறிவிக்கப்பட்டது, தாமரை எப்ப தேசிய மலரா அறிவிக்கப்பட்டது, புலி எப்போ தேசிய விலங்கா அறிவிக்கப்பட்டது, மயில் எப்ப தேசிய பறவை, கங்கை ஆறு எப்போது அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே இதுல இருந்து கொஸ்டினே வந்துட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் இந்த மாநில விலங்கு நீலகிரி வரையாடு கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டாங்க பிசியில. ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆனது, எல்லாமே முக்கியமானது. தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின், வங்கமொழியில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, தேசிய கீதம் பாடப்படுவதற்கான மொத்த வினாடிகள் எத்தனை, தேசிய பாடல் இந்த கொஸ்டினை கேட்டாங்க. வாக்கியம் 1 வாக்கியம் 2 கொஸ்டின் கேட்டாங்க. தேசிய பாடலை எழுதியவர் வங்காள எழுத்தாளர் பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக அறிவித்தவர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த லைன் தான் வாக்கியம் 1 வாக்கியம் 2 அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேசிய நாட்காட்டி, இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள், சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றுபவர், அதே குடியரசு தினத்தன்றே அதே செங்கோட்டையில யார் கொடியேற்றுவாங்க, தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். சோ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்ல கொஸ்டின் கேட்டா இதுல எப்படி இருக்கோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி தைரியமா நம்ம நோட்ஸை நீங்க படிக்கலாம். இதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்றேன். விருப்பமான மாணவர்கள் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அகைன் இந்த பாடத்துல தேசிய சின்னங்கள்ல போன முறை கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுல கொஸ்டின் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க. முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரான நாள் 26/11/1949. ரொம்ப முக்கியமான லெசன் இது. எப்போ அரசியலமைப்பு எப்போ முடிவெடுக்கப்பட்டது, அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த குழுவோட தலைவர் யாரு, அந்த வரைவு குழுவின் ஆலோசகர் யாரு, சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் என்ன, எத்தனை நாடுகளோட புத்தகங்கள் வாசிக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு இந்திய அரசியலமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அகைன் இங்க 6th ஒரு இந்திய அரசியலமைப்பு இருக்கு. 2 முக்கியம். ஸோ அடுத்தடுத்த பாடங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துட்டே இருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வர வீடியோல இருக்கிற நோட்ஸை நீங்க அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா நாங்க டெய்லி காலையில 9:30 கிளாஸ் வைக்கிறோம். ஸோ டெய்லி ஒரு 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் அட்மிஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ டைம் தாமதிக்காதீங்க. செப்டம்பர் மாசம் தான் கால்பர் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். ஸோ உங்க நன்மைக்காக தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். சீக்கிரமா ஜாயின் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த முறை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் புக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த 2 பாடத்தோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.